நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் இருந்து பெருமளவு வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தல். தரம் 5 புலமை பரிசு பரீட்சையை நிறுத்துவது தொடர்பான இறுதி முடிவு. 6 மாத கால பகுதிக்குள் வாகன விபத்துகளால் 2000 பேர் உயிரிழப்பு. கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பதற்ற நிலை. மனைவி மற்றும் காதலியை கொடூரமாக கொலை செய்த நபர் போலீசார் அதிர்ச்சி. இஸ்ரேலில் வசிக்கும் இளைஞர்களுக்கான புதிய அறிவிப்பு. சீரற்ற காலநிலையால் 10 பேர் பலி. தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 28 பேர் மீது விசாரணை. திடீரென பதவி விலகிய ஆளும் தரப்பு தவிசாளர். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். இலங்கையில் கைது செய்யப்பட்ட 85 சீன பிரஜைகள் இன்று காலை ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் தங்கியிருந்த போது சைபர் குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட 85 சீன பிரஜைகள் நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் 5 பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு கடுமையான பாதுகாப்பின் கீழ் விமானத்தில் ஏற்றப்பட்டுள்ளனர். 85 போலீஸ் அதிகாரிகள், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சீன பிரஜைகளுடன் விமானம் பயணித்தனர். ஸ்ரீலங்கன் விமான சேவையை UL 880 என்ற சிறப்பு விமானம் இன்று அதிகாலை 1:20 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சீனாவின் குவாங்ஷோவுக்கு புறப்படுத்தை விமான நிலைய பொறுப்பதிகாரி உறுதிப்படுத்தினார். தரம் 5 புலமை பரிசு பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மாதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய செனவரத்ன 2029 ஆண்டுக்கான புலமை பரிசு பரீட்சையை எந்த மாற்றமும் இல்லாமல் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். தரம் 5 புலமை பரிசு பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது 2029க்கு பிறகு தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் 2028 ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை பரீட்சைகள் திணைக்களம் தற்போது மேற்கொண்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாத கால பகுதிக்குள் வாகன விபத்துகள் காரணமாக சுமார் 2000 பேர் வரையிலானோர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக குறித்த காலப்பகுதியில் 7152 பேர் வாகன விபத்துகள் காரணமாக காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். பெரும்பாலான விபத்துகள் சாரதிகளின் அலட்சியம் காரணமாகவே நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே போன்று போக்குவரத்துக்கு பொருத்தமற்ற வாகனங்களில் பயணிப்பதும் விபத்துக்கள் ஏற்படுத்தும் இன்னொரு முக்கிய காரணியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியசாலை பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலை பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் தற்போது காணொலிகளாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளிகள் பல அசௌகரியங்களுக்கு முகங்கொடுப்பதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மருந்துகளை பெறுவதற்கு தாமதம் ஏற்படுவதாகவும் மருந்துகளை பெறுவதற்கு ஒழுங்கான வரிசை முறைமை இல்லை எனவும் வைத்தியரின் ஆலோசனைகளை பெறுவதற்கு வரிசையில் காத்திருக்கும் போது அசௌகரியங்களுக்கு முகங்கொடுப்பதாகவும் நோயாளிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலை பணியாளர்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்யாததால் வரிசைகளில் காத்திருக்கும் நோயாளிகளுக்கு இடையில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதாக நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை வட்டாரங்கள் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மனைவி மற்றும் தனது முறைசாரா காதலியை கொடூரமாக கொலை செய்த நபர் வெண்ணப்பூ பகுதியில் உள்ள தென்னினார் ஆலையில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் குளியாப்பட்டிய பிரதேசத்தில் தொலைபேசி மூலம் மற்றொரு காதல் விவகாரம் இருப்பதாக சந்தேகித்து தன்னுடைய முறைசாரா காதலியை கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளார். உபேந்திரா சேரசிங்க என்ற நபரை குளியாப்பட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவ்வாறு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் சிவில் பாதுகாப்பு படை அதிகாரி என்றும் அவர் தும்மல சூரிய பகுதியில் உள்ள நிலக்கரி ஆலையில் பணிபுரிந்து வந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் முன்னர் வெளிக்கந்த பகுதியில் வசித்து வந்த நிலையில் அவருடைய மனைவி வேறொருடன் தொடர்பில் இருந்ததை கண்டு கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார்.
தாக்குதலின் போது மனைவியுடன் தொடர்பில் இருந்த நபரும் கத்தியால் தாக்கப்பட்டதில் தனது கையை இழந்ததாகவும் ஆனால் தப்பித்து உயிர் பிழைத்ததாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் சந்தேக நபர் அந்த இடத்தை விட்டு வெளியேறி தும்மலசூரிய பகுதியில் உள்ள ஒரு தென்னை ஆலையில் பணிபுரித்துக் கொண்டிருந்த போது கடந்த மாதம் 23ஆம் தேதியன்று அவரது சட்டத்திற்கு புறம்பான காதலியின் தலையில் அடித்து கொலை செய்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து வெண்ணப்பூ பகுதியில் உள்ள தென்னை ஆலையில் பதுங்கியிருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வசதிகளை மேற்கொள்வதற்கு தயார் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தமது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். இதன்படி நேற்று மாத்திரம் 4 பேர் இஸ்ரேலில் இருந்து வெளியேறுவதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் ஒருவர் விடுமுறையின் அடிப்படையில் நாடு திரும்புவார் என எதிர்பார்த்துள்ளதுடன் ஏனைய மூவரும் அவ்வாறான நிலைப்பாட்டில் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேலில் விடுமுறை தினமான இன்று அங்குள்ள இலங்கை தூதரகம் திறந்திருக்கும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தமது பேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 10 பேர் பலியாகியுள்ளனர். 25க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். வெள்ளத்தினால் பல விற்பனை நிலையங்கள் மற்றும் வீடுகள் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் உட்பட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் முக்கிய 2 தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் படத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பாதுகாப்புத்துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பலாங்குடி பிரதேச சபைக்கு தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஞ்சித் உதயகுமார பதவி விலகியுள்ளார். இந்நிலையில் வெற்றிடமான அவரது பதவிக்கு காமாதிகே ஆரியதாச தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பலாங்குடி பிரதேச சபை தேர்தல் அதிகாரி சுரங்க அம்பக தன்னவால் குறித்த வெற்றிடம் மீள்நிரப்பப்பட்டுள்ளது. சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டு இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. ஓவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆகவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.